வணக்கம். வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. கண்ணதாசனுடைய கதையில் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கண்ணதாசன் தெய்வ நம்பிக்கை கொண்டவர். அதனால் எல்லா வகையிலும் திமுகவுக்கு முரண்பட்டவர். கட்சியில் அண்ணாவுக்கு இணையான செல்வாக்கு கொண்டவர் சம்பத் மட்டும்தான். ஈவிகே சம்பத். அன்று கட்சி இரண்டாக பிரிந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அண்ணா கோஷ்டி, கருணாநிதி, அன்பழகன் இவங்கெல்லாம் அண்ணாதுரை கோஷ்டியில் இருப்பாங்க. ஈவிகே சம்பத் கோஷ்டியில் சம்பத்துக்கு கீழே கண்ணதாசன், மதியழகன் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்க. இப்போ அண்ணாவா சம்பத்தா யார் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு பெரிய போட்டியே நடந்துக்கிட்டு இருந்தது. பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து ஒரு பொதுச் செயலாளர் தேர்தல் நடக்க போகுது. இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே சம்பத்துக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. அதனால் அவங்களோட கை தான் ஓங்கி இருந்தது. அண்ணாவை வீழ்த்தி விட்டு சம்பத் சொல்லக்கூடிய ஒரு ஆளோ பொதுச் செயலாளராக வந்துடுவார் அப்படிங்கிற நிலைமை தான் அன்னைக்கு இருந்தது. இதில் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் சம்பத்தினுடைய முதல் சாய்ஸ் கருணாநிதியாக தான் இருந்தார். அண்ணாவை எடுத்துட்டு கருணாநிதியை தான் பொதுச் செயலாளராக கொண்டு வரணும் அப்படின்னு சம்பத் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அண்ணா கருணாநிதி கிட்ட ரகசியமாக பேசி கருணாநிதியை தன்னுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு சம்பத் மதியழகனை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் அண்ணாவை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி பொதுக்குழு கூட்டம் கூட்டுது. அந்த பொதுக்குழுவில் இப்போ யார் பொதுச் செயலாளர் அப்படின்னு தீர்மானிக்க போகிறாங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே சம்பத்து தான் ஜெயிக்க போகிறாருன்னு தெரிஞ்சதுனால அண்ணாதுரை சம்பத்து கூட ஒரு ரகசிய உடன்பாடு செஞ்சு கொண்டாராமா. இந்த ஒரு தடவை மட்டும் நான் பொதுச் செயலாளராக இருந்துக்கிறேன், உனக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சால் கட்சிக்கு கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு அண்ணா அழுகிறத பார்த்து இரக்கமுற்ற சம்பத் தன்னுடைய வாழ்வின் முதல் தவறை செய்வதா கண்ணதாசன் எழுதியிருக்கார். எல்லாரையும் அண்ணாவுக்காக விட்டு கொடுக்க சொல்கிறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் எதுக்கப்போ கூட சம்பத் அண்ணாவுக்காக தலைவர் பதவி, அதாவது பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க சொல்கிறாரு. அண்ணா பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இருந்தாலும் சம்பத்தினுடைய கை இப்படி ஊங்கிச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாவுக்கு ஒரே அதிர்ச்சி. எப்படியாவது மறைமுகமாக இவங்களை தடுக்கணும் அப்படின்னு அண்ணா பிளான் பண்ணுறாரு. ஒரு கட்டுரை ஒன்று எழுதுகிறாரு. அதில் மறைமுகமாக சம்பத்தை கேலியும் கிண்டலும் பண்ணி அது பரபரப்பாக பேசப்படுது. கண்ணதாசன் வாங்கி அந்த கட்டுரையை படித்து பார்க்குறாரு. அதில் கேலியும் கிண்டலும் பண்ணி எழுதியிருக்கிறது சம்பத்தை பற்றி தான் புரிஞ்சுக்கிட்டு சம்பத்துக்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. உடனே அவர், நான் பதிலுக்கு ஒன்று எழுதி கொடுக்குறேன், அதை நீ தென்றலில் போடு. அண்ணா திராவிட நாடு பத்திரிகையில் எழுதினார். கண்ணதாசன் தென்றலில் சம்பத்துக்கு பதில் எழுதினதை இப்போ போட போகிறாரு. அதை வாங்கி கண்ணதாசன் படிக்கும்போது சம்பத் ஒரு வெகுளி அப்படிங்கிறது தெரியுது. அண்ணா மறைமுகமாக எழுதியிருந்தார், ஆனால் சம்பத்துக்கு அந்த மாதிரி எழுத தெரியல. அவர் நேரடியாகவே அண்ணாவை தாக்கி பதில் சொல்கிற மாதிரி எழுதியிருந்தார். இந்த ரெண்டு பேர்த்துக்கும் மாறி மாறி கருத்து யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்ததுனால அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பரபரப்பாக இருந்தது. அடுத்து வேலூரில் ஒரு பொதுக்குழு செயற்குழு கூடுவதாக இருந்துச்சு. ஏற்கனவே லாய்ட்ஸ் ரோடு நடந்த கூட்டத்தில் அவங்க கை வாங்கிருச்சு, திருப்பியும் அந்த தவறு நடக்கக்கூடாதுன்ட்டு மதுரையைச் சேர்ந்த ஆட்களை எல்லாம் குவிச்சு வச்சு அவருக்கு ஆதரவாக இருந்த ஆட்களை எல்லாம் குவிச்சு வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் நடிகர்களையும் கட்சிக்குள்ளே கொண்டு பெருமளவில் வச்சுருந்தாங்க. இந்த செயற்குழு கூட்டம் வேலூரில் நடந்தப்போ மதுரையைச் சேர்ந்த ரவுடிகள் சம்பத்தினுடைய சட்டையை பிடிச்சி இழுத்து அவர் அடிக்கிறதுக்கு போகிறாங்க. பெரிய கலவரமே நடக்குது. ராத்திரி 9 மணிக்கு செயற்குழு கூட்டம் முடிஞ்சு சம்பத் வரும்போது தன்னுடைய அவைத்தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு லெட்டர் கொடுத்துட்றாரு. எல்லோரும் கேட்கும்போது, விடுங்க, நாளைக்கு நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் சில தீர்மானங்களை கொண்டு அரசியலையே பிழைப்பாக வச்சுருக்கிற இவங்களுக்கெல்லாம் பாடம் புகட்டலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தீர்மானங்கள் கொண்டு எதிரிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறது தான். ஏற்கனவே கட்சியில் பதவியில் இருக்கிறவங்க ஆட்சியில் பதவிக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும் கலக்கத்தை உண்டு கொண்டு வந்தார் சம்பத்து. இப்போ நிறையா தீர்மானத்தை கொண்டு வர்றதுனால பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானங்கள்லாம் ஓட்டெடுப்பு மூலமாக நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி சம்பத்துக்கு வழக்கம் போல் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் நிறைவேறுன்ற நம்பிக்கை. இதெல்லாம் நிறைவேறினா நமக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச அண்ணா எந்திரிச்சு பேசுகிறார். இந்த கட்சிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது, யாராவது கலகம் பண்ணி கட்சியை உடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு
ரொம்ப அலற மாதிரி பேசுகிறாரு. கண்ணதாசன் அவர் பயங்கரமாக நடிக்கிறாருன்னு சொல்கிறாரு. அண்ணா நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த கட்சி யார் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஆயிடுறாங்களாமா. இவர்களுடைய நடிப்பு அவர்களுடைய நடிப்பை மிஞ்சுவதாக இருந்தது அப்படின்னு எழுதுகிறாரு. கடைசியாக அண்ணா பேசி முடிக்கும்போது கட்சியில் இப்போ ரொம்ப பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால சம்பத் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானங்கள் எல்லாம் இப்போதைக்கு நம்ம விவாதிக்க வேண்டாம், இதெல்லாம் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலூரில் நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலையும் வெற்றிகரமாக அண்ணாவும் கருணாநிதி கோஷ்டியினரும் சம்பத் தனிக்கிட்டேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்படி கட்சியில் இருக்கக்கூடிய 2 பெரிய தலைவர்கள் மோதிக்கிட்டே இருந்தால் கட்சி வளராமல் போயிடும். எப்படியாவது இவங்களை மறைமுகமாக சந்திக்க வச்சு இவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதில் எஸ்ஏ கோவிந்தசாமி, கண்ணதாசன் இவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் இவங்க சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக கருணாநிதி கோஷ்டியினர் இருந்தாங்க அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகு ரொம்ப எதிர்ப்பையும் மீறி ஹபிபுல்லா ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கண்ணதாசனும் எஸ்ஏ கோவிந்தசாமியும் சேர்ந்து அண்ணாவையும் சம்பத்தையும் சந்திக்க வைக்கிறாங்க. 2 பேரும் பேசி கட்சிக்கு எது நல்லது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சம்பத் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. செயற்குழுவில் என்னை அடிக்கிற அளவுக்கு ரவுடிகளும் நடிகர்களும் வந்துட்டாங்க, அதனால் அவங்கள கண்டித்து இந்த விஷயத்துக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுங்க, நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா யோசிக்கிறாரு. இதுக்கு மேலே இந்த கட்சியில் இந்த பிரச்சனையெல்லாம் வளர்ந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவருடைய வேண்டுகோளை ஏற்று ஒரு அறிக்கை விடுறாரு. இது கருணாநிதிக்கும் அந்த மதுரைக்காரர்களுக்கும் நடிகர்களுக்கும் பிடிக்கலை. அண்ணா கிட்ட அவங்க போர்க்கொடி தூக்குறாங்க. இப்போ யாரை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் அண்ணா வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவாக ஏற்கனவே விட்ட அறிக்கைக்கு ஒரு மறுப்பு அறிக்கை விட்டுறாரு. இது என்னடா அண்ணா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர்களே பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்களையே நடுங்கிற வைக்கிற அளவுக்கு ரவுடிகளும் நடிகர்களும் வளர்ந்துட்டாங்களா, இவங்க கூட்டத்தை எப்படி அடக்கணுன்ட்டு நடிகர்களை மறைமுகமாக விமர்சிக்கிற மாதிரி பாவ மன்னிப்பு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி அதை தன்னுடைய தென்றல் பத்திரிகையில் அவர் வெளியிடுறாரு. இதுக்கு திமுகவிலேருந்து பதில் எழுதுகிறாங்க. ஆனால் யாராலையும் சரியாக எழுத முடியல. கருணாநிதி மட்டும் பாவ மன்னிப்பு பயங்கர கட்டுரை அப்படிங்கிற பேரில் தன்னுடைய பத்திரிகை முரசொலியில் ஒரு கட்டுரையை வெளியிடுறாரு. ஒரு சமாதானம் நடந்தது. இப்போ அது மறுபடியும் முடிஞ்சு மறுபடியும் 2 அணியினருக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே கடைமட்ட தொண்டர்களெல்லாம் மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மதுரையில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. இப்போ அண்ணா கருணாநிதி ஸ்டைலில் மதுரை சண்டியர் அப்படின்னு ஒரு ரவுடி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் சம்பத்துக்கு ஒரு அறிக்கை விடுறாரு. நீ ஆம்பளையாக இருந்தால் மதுரையில் கூட்டத்தை பேசிட்டு உயிரோடு போயிருப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுக்கிறாரு. ஆனால் அந்த மிரட்டலையும் மீறி மதுரையில் நடந்த கூட்டத்தில் வெற்றிகரமாக சம்பத்தும் கண்ணதாசனும் பேசிட்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்தது சம்பத் அணியினர் திருச்சியில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த கூட்டத்துக்கு பேசுவதற்கு சம்பத்தும் கண்ணதாசனும் போகிறாங்க. 2 பக்கமும் வாதம் விவாதம் பிரச்சனை அடிதடி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. திருச்சியில் அந்த கட்டத்தில் பேச போகும்போது கண்ணதாசன் முதல்ல பேச ஆரம்பிக்கிறாரு. சம்பத் கோஷ்டியில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர் கண்ணதாசன். அண்ணா கருணாநிதி அன்பழகன் கோஷ்டி எல்லாம் கண்ணதாசனை பார்த்தாலே ரொம்ப எரிச்சல் இருந்த நேரம். அவர் பேசும்போது அவனை அவமானப்படுத்துறதுக்காக ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணியிருந்தாங்களாம். மாலை போடுற மாதிரி செருப்பை எடுத்து நடுவில் மாலை போடும்போது அடிக்கிற மாதிரி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. கண்ணதாசன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜிகினா மாலையோட ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. மாலை போட வர்ற மாதிரி செருப்பு எடுத்து அடிக்க போகிறார். இதை கண்டுபிடிச்சிட்டாரு கண்ணதாசன். அந்த மாலை போட அவரை ஓங்கி ஒரு உதவுறாரு. அவர் போய் கூட்டத்தில் விழுந்துடுறாரு. காவல்துறையினரால் அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லோரும் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க, அழுகிறாங்க. சம்பத் மட்டும் துணிச்சலோடு எந்திரிச்சு பேசுகிறாரு. அந்த கூட்டம் முழுமையுமே சம்பத் அணியினர் தான் இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே அண்ணாவினுடைய ஆட்கள் ஒரு 100 பேர் அண்ணா வாழ்க அண்ணா வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவருடைய எழுத்துக்களில் வந்த விஷயங்கள் தான். ஆனால் சம்பத் பேச ஆரம்பித்ததை கேட்ட உடனே அவங்களும் அமைதியாக அவர் பேசினதை கேட்டாங்களாமா. ரொம்ப உருக்கமாக கட்சியை பற்றி பேசினார். ரொம்ப வெற்றிகரமாக அந்த கூட்டம் முடிஞ்சு இந்த அளவுக்கு செய்கிறதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை யார் ஏற்பாடாக இருக்கும்
அண்ணா நேரடியாக இப்படி செஞ்சுருக்க மாட்டார், யார் அந்த கோஷ்டியில் இந்த வேலையை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த பக்கத்தில் இருந்த பகுதிகளுக்கு சென்னையிலிருந்து 2 ட்ரங்க் கால் வந்து தான். அதை கண்ணதாசன் சொல்கிறார். ஒரு நடிகர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாராம். அடுத்தது 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அலுவலகத்திலிருந்து ஒரு ட்ரங்க் கால் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகை ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து கண்ணதாசன்கிட்ட சொன்னது. அப்போ இது யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சம்பத்துக்கும் கண்ணதாசனுக்கும் தெரிஞ்சு போயிடுது. சரி, 2 பேரையும் அழைச்சி நம்ம பேசுகிறதுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவோம், செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னாலே எல்லோரும் வர முடியாது, அதனால் நம்ம வந்து காவலர் கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு அண்ணாவும் சம்பத்தும் முடிவெடுக்கிறாங்க. திருவெற்றியூரில் அந்த காவலர்கள் கூட்டம் தொடங்கிருச்சு. அண்ணாவும் சம்பத்தும் மேலே உள்ளங்க 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த 2 கோஷ்டியினருக்கும் நடுவில் பிரச்சனை போய்கிட்டே தான் இருந்தது. ஏன்னா கருணாநிதியும் இந்த மதுரை சண்டியர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய டானும் நடிகர்களும் அதிருப்தியில் இருந்தாங்க அண்ணா மேலே. அண்ணா வந்து இந்த கூட்டத்தில் பேச ஆரம்பிக்கிறாரு. 2 தரப்பையும் சமாதானப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாரு. திமுகன்னு ஒரு கட்சி தான் தமிழர்களுக்கு இருக்குது, இந்த கட்சி அழிஞ்சு போச்சுன்னா அடுத்த 25 வருஷத்துக்கு ஒரு தலைமுறைக்கே தமிழ்நாட்டுக்கு விடிவு இருக்காது, அதனால் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. யாராவது ஒருத்தவங்க முன் வந்து சமாதானத்தை செஞ்சு வச்சா தான் சரியாக இருக்கும். உடனே கண்ணதாசனே எந்திரிச்சு போய் அண்ணா கிட்ட, அண்ணா இதில் நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாதுரையிடம் கண்கலங்க மன்னிப்பு கேட்குறாரு. அண்ணாவும் கண்கலங்குகிறார். கண்ணதாசனுடைய கையை எடுத்து தன்னுடைய கண்களிலே ஒத்திக்கொள்கிறார். உள்ளே வரும்போது இந்த மதுரை சண்டியர் ஆட்களும் நடிகர்களும் கண்ணதாசன் மேலே ரொம்ப கோபமாக வந்திருந்தாங்க. ஆனால் இப்படி அண்ணாவும் கண்ணதாசனும் மேடையில் இணைஞ்ச பிறகு எல்லாரும் சேர்ந்து அண்ணா வாழ்க அண்ணா வாழ்கன்னு கத்தி யாரை எதிர்த்தார்களோ அந்த கண்ணதாசனை அப்படியே தூக்கி அப்படியே வெளியே கொண்டு வந்தாங்களாம். திமுக வாழ்க திமுக வாழ்கன்னு சொல்லி. இப்படி எல்லோரும் கிட்டத்தட்ட பிரச்சனை முடிஞ்சறதாகவே கருதுகிறாங்க. ஆனால் கருணாநிதி மட்டும் இந்த பிரச்சனையை விட விரும்பலை. அவர் கட்சியை உடைப்பதில் கவனமாக இருக்கிறார் அப்படின்ட்டு கண்ணதாசன் சொல்கிறாரு. அவர் இதெல்லாம் நாடகம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாராம். இது கண்ணதாசன் காதில் விழுந்துச்சான். நான் எப்பயும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், உண்மையை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். நடந்ததெல்லாம் போட்டும், எப்படியாவது கட்சி தொண்டர்கள்கிட்ட 2 அணியினரை பிரிஞ்சிருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒரு சமாதானத்தை கொண்டு வருவோம், அதனால் 4 பேரும் சேர்ந்து எல்லா ஊருக்கும் போய் இந்த ஒற்றுமை கூட்டங்களை நடத்தணும், சமாதான கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அண்ணா, கருணாநிதி, கண்ணதாசன், சம்பத் 4 பேர் சேர்ந்து ஒற்றுமை கூட்டங்கள் நடத்தணும், ஊர் ஊராக போய் நடத்தணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த ஒற்றுமை கூட்டங்கள் நடக்கணும் அப்படின்னு விரும்பாதவர் கருணாநிதி. இதை உடைக்க அவர் திட்டம் போட்டதாக சொல்லப்படுகிறது. மாயவரத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த கூட்டம் நடந்துதான். அதுக்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து அண்ணாவுக்கு நெருக்கடி கொடுத்து இந்த ஒற்றுமை கூட்டத்தை நிறுத்திட்டாங்க. அடுத்தடுத்த ஊர்களுக்கு நடந்த அந்த சமாதான கூட்டங்கள்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கலாம்னு அண்ணா அறிக்கை விட்டுட்டார். இப்படி ஒவ்வொரு தடவையும் பெரிய விஷயம் செஞ்சு ஒரு சமாதானம் பண்ணுனா இதை மீறி மீண்டும் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி இது ஒரு மோசமான அரசியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாவின் மீது கடைசியாக வைத்திருந்த நம்பிக்கையும் கண்ணதாசனுக்கு சுத்தமாக தகர்ந்து போயிடுச்சு அப்படின்னு எழுதுகிறாரு. சம்பத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் எல்லோரும் வேணால் இருங்க, நான் கட்சியை விட்டு போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஒரு 3-4 நாள் பொறுங்க, நம்ம தோழர்கள் எல்லாம் வரட்டும், நாம் ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏப்ரல் 9ஆம் தேதிக்காக கண்ணதாசன் காத்துக்கிட்டு இருந்தார். எல்லோரும் வர்றாங்க. கண்ணதாசனை கட்சியை விட்டு போக வேண்டான்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்னால் இருக்க முடியாது, நான் இப்போவே திமுகவிலிருந்து விலகிறேன்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த சம்பவங்களால் மனம் வெதும்பி போயிருந்த கண்ணதாசன் ஏப்ரல் 9 அன்னைக்கு ஒரு அவசரமாக ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அதை சம்பத் கையிலேயே கொடுத்துட்டு திமுகவிலிருந்து வெளியேறிவிட்டார். இப்படி கண்ணதாசன் ஒரு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அவருக்கு வேண்டா வெறுப்பாக இருந்த திமுகவிலிருந்து வெளியேறி வந்துடுறாரு. இது வரைக்கும் அவருடைய குழந்தை பருவத்தில் இருந்து இந்த ஏப்ரல் 9ஆம் தேதி திமுகவிலிருந்து வெளியே வர்ற காலகட்டம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது தான்
முதல் பகுதியான வனவாசம் அப்படிங்கிற தலைப்பில் புத்தகமாக எழுதியிருக்காரு. இந்த சம்பவங்கள் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வனவாசம் புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிங்க. இப்போ இதில் நாம் சுவீகாரம் எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இன்சிடெண்ட்ஸ் எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்குது. ஒரு முறை அவருடைய அறையில் அவர் ஒரு ரூமில் இருக்கும்போது ஒரு ரூமில் மூணாவது மாடியில் தங்கி இருந்திருக்காரு. அப்போ வெளியில் போயிட்டு அறைக்கு திரும்பி வரும்போது அவருடைய அறை கதவு திறந்திருக்குது. அந்த திறந்திருக்கக்கூடிய அறை கதவுல உள்ளே போய் பார்க்குறாரு, பெட்டியெல்லாம் உடஞ்சி கிடக்குது, யாரோ திருடிட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு மது பாட்டில் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ போலீஸ்லாம் அங்கே அந்த ஹோட்டலில் ரெய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மதுவெல்லாம் கிடையாது. மது யாராவது வச்சுருந்தாங்க அல்லது அருந்துறதுக்கே லைசன்ஸ் தேவைப்பட்டது. வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள கைது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோட்டலில் ரெய்டு வரும். ஸோ உடனே அவர் அதை எடுத்துகிட்டு ஹால்வேல வச்சிடுறாரு. வச்சுட்டு திரும்ப ரூமில் போய் கதவை சாத்திட்டு படுத்துடுறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த காவலர்கள் அவர் கதவை தட்டுறாங்க. தட்டிட்டு இந்த ரூமில் உங்களை தவிர வேறு யாராவது தங்கியிருக்காங்களா, இந்த ரூமில் ஏதாவது மது பாட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க. எதுவும் இல்லைங்க, நான் மட்டும்தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. அவங்க போன பிறகு திரும்பி வர்றாரு. பார்த்தா கட்டிலுக்கு அடியில் இன்னொரு மது பாட்டில் இருக்குது. நல்ல வேளை அவங்க செக் பண்ணியிருந்தா கண்ணதாசனை அன்றைக்கி கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் திரும்பி பார்க்குறாரு, பெட்டி திறந்து கிடக்குது, அதில் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலான்னு பார்க்குறாரு. அவருக்கு என்ன ஆச்சரியம்னா அந்த பெட்டி அவரோடதே இல்லை. என்னடா நம்ம பெட்டியே இல்லை அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அந்த ரூமே அவரோட ரூம் இல்லை. வெளியே பார்க்குறாரு, அது 2வது மாடியில் இருக்கக்கூடிய ரூம். அவருடைய அதுக்கு நேராக அதே இடத்துல இருக்கக்கூடிய 3வது மாடியில் இருப்பது தான் அவருடைய அறை. ஐயோ, இந்த ரூமில் நாம் புந்துட்டுமே தெரியாமல், இந்த ரூமுடைய ஓனர் வந்தால் நம்மளாம் திருடன்னு சொல்லிடுவானேன்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த ரூமை சாத்திட்டு அவர் அங்கேருந்து அவருடைய ரூமுக்கு போய் படுத்துக்கிறார். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சாதாரண மனிதர்கள் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களையும் அவர் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே டீட்டெயிலாக அதில் இருக்கும். அதேமாதிரி சுவீகாரம் எடுக்கும்போது நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு முறை பயணப்படும் போதும் நிறைய மனிதர்களை சந்தித்ததை பற்றி நிறைய தகவல்களை அவருடைய அந்த நூலில் சொல்லியிருக்காரு. இது கட்டாயமாக டீட்டெயிலாக படிக்கணும். எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் அந்த முழு புத்தகத்தையும் அப்படியே கண்ணதாசன் பாணியிலேயே ரீட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னும் ஆசைப்பட்றேன். இதோடு இந்த வனவாசம் அப்படிங்கிற புத்தகம் நிறைவடைகிறது. இதற்கு பின்னால் கண்ணதாசனுடைய பாடல்கள் இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனி வீடியோவில் போடுவோம். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்குவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா. கீப் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.